உங்கள் மனைவி எப்படி? ஜோதிடத்தில் பல உரைக்கும் வழிமுறைகள் பல உள்ளன. அத்தகைய வழிமுறைகளின் பிருகு முனிவால் ஏற்றப்படுவது பிருகு நாடியாகும். நந்தி கேசரால் ஏற்றப்பட்ட நந்தி நாடியும் ஜோதிட பலனை துல்லியமாக உரைக்கின்றன. இந்த நாடி முறைகள் பலன் கூறும் வழியை தெளிவாக எடுத்து உரைக்கப்படுகின்றன. ஜோதிடன் பலன்கள் கேட்பவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், உடல் நலம், சொத்து, சுகம் இவைகளை பற்றி முன்கூட்டி அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். திருமண விஷயம் பற்றி விருங்குநந்தி நாடி கூறும் சில விதிகளை பார்ப்போம். விருங்குநந்தி நாடி முறைப்படி ஆண் ஜாதகத்துக்கு மனைவிக்குரிய கிரகம் சுக்கிரனாகும். ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் 12 ராசிகள் எந்த ராசியில் நிற்கிறாரோ அதை கண்டு அந்த ராசி ஜாதகருக்கு ஒரு மனைவியை பற்றி சில விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷத்தின் சுக்கிரன் என்றால் ஜாதகருக்கு வரும் மனைவி இளமையான தோற்றம் உடையவள், சுறுசுறுப்பானவள். ஜாதகருக்கு வரும் மனைவி சொந்தக்காரியாகவோ அல்லது சொந்த ஊர்க்காரியாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் வசிக்கும் ஊர்க்காரியாகவோ இருப்பாள். ஜாதகருக்கு சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருப்பாள். உஷ்ண தேகம் உடையவளாகவும் கோபக்காரியாகவும் மனைவி இருப்பாள். மனைவிக்கு பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக இருக்கும். திருமணத்திற்கு பின் மனைவி எப்போதும் தன் கணவர் வீட்டிலே இருப்பதை விரும்புவார். தன் பிறந்த வீட்டுக்கு செல்வதை விரும்ப மாட்டார். மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டார். மனைவிக்கு வீடு அதிகம் வெளிச்சம் உள்ள வீடாக இருக்கும். ரிஷபத்தின் சுக்கரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி அழகானவளாகவும் ஆடை அலங்கார பிரியராகவும் சொகுசு விரும்பியாகவும் செல்வ செழிப்புள்ளவளாகவும் இருப்பாள். மனைவி பக்கத்து ஊருக்காரை இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு கிழக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பார்த்து வாசலாக உடையதாக இருக்கும். திருமணத்திற்கு பின் மனைவி அடிக்கடி தன் தாய் வீட்டுக்கு செல்ல விரும்புவாள் அல்லது தன் தாய் வீட்டிலே நிரந்தரமாக தங்கி விடுவதற்கு முயற்சி செய்வாள் அல்லது தன் தாய் வீட்டிற்கு பக்கத்தில் குடிபெயர்ந்து செல்ல முயற்சிப்பாள். மனைவி உறவினர் நண்பர்கள் என யார் வீட்டுக்கும் செல்வதை விரும்ப மாட்டாள். எல்லாரும் தன் வீட்டுக்கு தன்னை தேடி வந்து பார்க்கட்டும் என்று நினைப்பாள். யாரையும் உபசரிக்க மாட்டாள். வீட்டை அழகாக வைத்திருப்பாள். அதிகம் வெளியே செல்ல மாட்டாள். தன் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடும்படி ஜாதகரை நிர்பந்திப்பாள். மிதுனத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி நட்பு விரும்பியாகவும் புத்திசாலியாகவும் இளமையான தோற்றமுடையவளாகவும் சுறுசுறுப்பானாலும் இரட்டை பெயர்கள் அல்லது 2 பெயர்கள் உடையவராக இருப்பாள். தோற்றத்தில் ஜாதகனுடைய மிகவும் இளையவன் போன்ற இருப்பாள் அல்லது வயதில் மிக இளையவளாக இருப்பாள். ஜாதகனுக்கு அவன் மனைவிக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருக்கும். ஜாதகனுக்கு 2 மனைவிகள் அமைய வாய்ப்பு உண்டு. ஜாதகரின் மனைவி பெண் தோழிகள் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தென்கிழக்கு திசையில் இருக்கும். மனைவின் வீடு கிழக்கு மற்றும் மேற்கு வீதியில் தெற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி வீடு தெருமுனையில் அமைந்திருக்கும். கடகத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி தாய்மை உணர்வு அதிகம் உடையவளாக இருப்பாள். மனைவி அழகானவளாகவும் மனசஞ்சலம் உடையவளாகவும் பாசத்திற்கு அடிமையாகவும் இருப்பாள். மனைவிக்கு அவர் பிறந்த வீட்டின் மரியாதை இருக்காது. பிறந்த வீட்டை அவளை அந்நிய பெண் போன்று நடத்துவார்கள். இதனால் காலப்போக்கில் தன் தாய் வீட்டுக்கு செல்வதை விரும்பாமல் நிரந்தரமாக நிறுத்திவிடுவாள். மாமியார் வசிக்கும் வீட்டின் இவள் இருக்க மாட்டாள். தனி கொடுத்தனம் செல்வதை பெரிதும் விரும்புவாள். மாமியார், தாய், அக்கா, அண்ணி இவர்கள் வீடுகள் செல்வதை தவிர்ப்பாள். அடுத்தொரு வீடுகளில் தங்குவதை அவமானமாக நிற்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் மேற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி சொந்தம் இல்லாமல் அந்நிய பெண்ணாக இருப்பாள். மனைவிற்கு வீட்டின் தளம் தெருவை விட சற்று பள்ளமாக இருக்கும். சிம்மத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி நிர்வாக திறமை உடையவளாகவும் பிறந்த வீட்டில் ராணி போல இருப்பாள். மனைவி தந்தை வழி உறவினராக இருக்க வாய்ப்பு உண்டு. பிறந்த வீட்டில் உள்ளவர் நன்றாக வேலை வாங்குவாள். பெற்ற பிள்ளையை பராமரிக்க மாட்டார். பிள்ளையை தாய் வீட்டில் விட்டு வளர்ப்பாள். தன்னை எல்லோருக்கும் தலைவலி போல் பாவிக்க வேண்டும் என்று விரும்புவாள். தந்தை வழி சொத்துக்கள் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பாள் அல்லது தாய் வீட்டில் எப்போதும் எதையாவது எடுத்துக்கொண்டு போவதை வழக்கமாக வைத்திருப்பாள். மனைவி பிறந்த ஊருக்கு ஜாதகன் பிறந்த ஊருக்கு தெற்கு திசையில் இருக்கும். மனைவின் வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். கன்னியில் சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி இளமையாக தோற்றமுடையவளாக அல்லது ஜாதகனை விட வயதில் மிகவும் இளையவளாக இருப்பாள். மனைவி தன் தோழி வீடுகளுக்கு செல்லாதவரை எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரே ஒரு முறை சென்று வந்தால் போதும். அவர்கள் தன்னை கவனிக்கவில்லை, அவமானப்படுத்தி விட்டார்கள் என்பது நட்பை
துண்டித்துக் கொள்வார். ஆடை அலங்காரத்தில் மனைவி அக்கறை இருக்காது. தனது உடைமைகளை பிறகு விட்டுக் கொடுப்பாள். எளிமையாக இருப்பாள். மனைவிக்கு இரட்டை பெயர் அல்லது 2 பெயர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு தென்மேற்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பக்கம் வாசல் உள் வீடாக அமைந்திருக்கும். அந்த வீடு தெற்கு முனையில் அமைந்திருக்கும். துலாத்தில் சுக்கரன் என்றால் ஜாதக ஒரு மணி அழகானாலும் ஆடை அலங்கார பிரியராகவும் எதையும் சீர்தூக்கி பார்க்கும் சரியான முடிவில் எடுக்கும் திறமை உள்ளவராகவும் இருப்பார். மனைவி பக்கத்து ஊர் சேர்ந்தவளாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் தெற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவியின் வீட்டை ஒட்டி கடையே அல்லது அந்த வீடு கடை தெருவில் இருக்கும். திருமணத்திற்கு பின் மனைவி அடிக்கடி தன் தாய் வீட்டுக்கு செல்ல விரும்புவாள், அல்லது தன் தாய் வீட்டில் தங்கி விடுவதாக முயற்சியும் செய்வார், அல்லது தன் தாய் வீட்டில் பக்கத்தில் குடிபெயர்ந்து செல்ல முயற்சிப்பாள். மனைவி உறவினர் நண்பர்கள் என யார் வீட்டிலும் செல்வதை விரும்ப மாட்டாள். எல்லோரும் தன் வீட்டிற்கு தன்னை தேடி வந்து பார்க்கட்டும் என்று நினைப்பாள். யாரையும் உபசரிக்க மாட்டாள். வீட்டை அழகாக வைத்திருப்பாள். அதிகம் வெளியே செல்ல மாட்டாள். தன் பிறந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக தங்கிவிடும்படி ஜாதகரை நிர்பந்திப்பாள். மனைவரின் வீடு அது வெளிச்சம் இல்லாமல் இருட்டாக இருக்கும். விருச்சகத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி இளமையான தோற்றமுடையவள், சற்று சுறுப்பானவள். ஜாதகருக்கு ஒரு மனைவி சொந்தக்காரியாகவோ அல்லது சொந்த ஊர்க்காரியாகவோ அல்லது சொந்த பந்தங்கள் வசிக்கும் ஊர்க்காரியாக இருப்பாள். ஜாதகருக்கு சரியான உடல் பொருத்தம் உள்ள மனைவியாக இருப்பாள். உஷ்ண தேகம் உடையவளாகவும் கோபக்காரியாகவும் மனைவி இருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு மேற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு தெற்கு வடக்கில் வீதி மேற்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக இருக்கும். திருமணத்து பின் மனைவி எப்போதும் தன் கணவர் வீட்டிலே இருப்பதை விரும்புவாள். தன் பிறந்த வீட்டுக்கு செல்வதை விரும்ப மாட்டாள். மனைவி ஒருபோதும் ஜாதகரை விட்டு பிரிய மாட்டாள். தனுசு ராசியில் சுக்கிரன் என்றால் ஜாதகருக்கு ஒரு மனைவி சொந்தமான அமைதியான தோற்றத்தில் இருப்பாள். சாந்தமாகவும் தோற்றத்திலும் இருப்பாள். ஜாதகனை விட மூத்தவள் போன்றவள் இருப்பாள், அல்லது வயதில் மூத்தவளாகவும் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி உடல் பருத்தவளாக இருப்பாள். மனைவி சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி தன் வீட்டிற்கு யாரும் வந்து போவதை விரும்ப மாட்டாள். தனி கொடுத்தனம் செல்வதை விரும்புவாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதக பிறந்தவர்களுக்கு வடமேற்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவியின் வீடு தெருமுனையில் அமைந்திருக்க வாய்ப்பு உண்டு. அவ்வீட்டிற்கு அருகே கோயில் ஒன்று இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு இரட்டை பெயர் அல்லது இரட்டை பெயர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி அவசியம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எந்த ஒரு செயலிலும் ஈடுபட மாட்டாள். மகரத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதக ஒரு மனைவி நல்ல உடல் உழைப்பாளியாக இருப்பாள். அடக்கமானவளும் எளிமையாக இருப்பாள். முதிர்ச்சியான தோற்றம் இருக்கும். அவள் காரியவாதியாக இருப்பாள். மனைவி சொந்தம் இல்லாமல் அந்நிய பெண்ணாக இருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகன் பிறந்த ஊருக்கு வடக்கு திசையில் இருக்கும். மனைவி வீடு தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி இருக்கும் வீட்டின் தளம் தெருவிலிருந்து அதிக உயரத்தில் இருக்கும். மனைவி அடிக்கடி தோழிகளின் வீட்டுக்கு சென்று வருவதை விரும்புவாள். மனைவி அடுத்தவர்களுக்கு சேவை புரிந்து காரியம் சாதிப்பாள். கும்பத்தில் சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி காரியவாதியாக இருப்பாள். ஆதாயம் தேடாமல் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாள். யாரிடத்தும் எதை பெறலாம் என்பதிலே குறியாக இருப்பாள். அடுத்தவர்களின் உதவி கேட்பதற்கு கூச்சப்பட மாட்டாள். அம்மாந்த இடத்தை விட்டு நகராமல் எல்லோரும் வேலை வாங்குவது தனது பணிகளை பிறர் மீது திணிப்பாள். முதிர்ச்சியான தோற்றமுடையவளாக இருப்பாள். மனைவி பிறந்த ஊர் ஜாதகர் பிறந்தவருக்கு வடக்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு பக்கம் வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவி தோழிகள் தன் வீட்டிற்கு வரவழைத்து அரட்டை அடிப்பாள். மனைவி சொந்தமல்லாத அந்நிய பெண்ணாக இருப்பாள். மீனத்தின் சுக்கிரன் என்றால் ஜாதகர் ஒரு மனைவி சாந்தமான அமைதியான தோற்றத்தில் இருப்பாள். தோற்றத்தில் ஜாதகனை விட மூத்தவள் போன்று இருப்பாள், அல்லது வயதில் மூத்தவளாக இருக்க வாய்ப்பு உண்டு. அல்லது மனைவி உடல் பருத்தவளாக இருப்பாள். மனைவி சொந்தக்காரியாக இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி பிறந்த ஊர் ஜாதக பிறந்த ஊருக்கு வடக்கு திசையில் இருக்கும். மனைவியின் வீடு தெற்கு வடக்கு வீதியில் மேற்கு பக்க வாசல் உள்ள வீடாக அமைந்திருக்கும். மனைவியின் வீடு தெருமுனையில் அமைந்திருக்க வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு இரட்டை பெயர் அல்லது 2 பெயர்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. மனைவி அடுத்தவர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்வாள். அடுத்தவர் வீட்டுக்கு சென்று அதிகாரம் செய்வாள். மனைவி ஆடம்பரம் பெரியாகவும் பேராசைக்காரவும் இருப்பாள். பிற பொருளை அபகரிப்பாள்.